என்ன கல்யாணம் பண்ணிப்பல்ல. என்னது கல்யாணமா? அப்படின்னா யார் ஒன்னு இனிமே லவ் பண்ண போறாங்க, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு போயிட்ட? நான் கர்ப்பமா இருக்கேன். ஓ ஷிட், அசிங்கம். ஆனா உண்மை. சரி சரி, அதுக்காக இப்ப என்ன செய்யணுங்கிற? நம்ம காதல் சின்னம் அவமான சின்னமாக கூடாது. அதனாலதான் சொல்றேன், நான் கர்ப்பிணின்னு வெளியே தெரியறதுக்கு முன்னால நீங்க என் கழுத்துல தாலி கட்டிய. லவ்வா? கோவில்ல சும்மா சூப்பரா கும்முன்னு ஒரு ஃபிகரை பார்த்தேன். இது எப்படியாவது ஃபீல் பண்ணுவேன்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக பல்லன்னு ஒரு ஆக்டா போட்டேன், லவ்ல ஒரு பிட்ட போட்டேன், இப்ப ஹார்ட்டே போட்டேன். அப்போ மனசாட்சி மண்ணாங்கட்டி. இத பார், உன் கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம்னு உன்னால நிரூபிக்க முடியுமா? இப்போ இந்த வீடியோவில் முன்னாடி ஒன்று பார்த்துருப்பீங்க. ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்த மாரி பாலியல் உறவு வைத்துக்கொண்டு ஒரு பெண்ணை வந்து ஏமாத்தினா நம்ம புதிய சட்டம் பிஎன்எஸில் வந்து இதுக்குன்னு தனி செக்ஷன் வந்திருக்கு. என்னன்னா 69. இதுக்கு கீழே வந்து அந்த ஏமாத்தின நபருக்கு வந்து 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க. அதேமாரி பழைய ஐபிசியில் வந்து இதை பற்றி தனியாக விவரமாக எதுலையும் இல்லை. இதுமாரி தகவல் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.